ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புரோட்டாக்கெலாம் சால்னா யூஸ் பண்ணுவோம்ல, வெஜிடபிள் சால்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் தேவையான மசாலா ஐட்டம், கறி மசாலா, பட்டை, ஜீரகம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு லேசாக வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா ஐட்டம்லாம் போடணும். என்னெல்லாம் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், உப்பு, கொத்தமல்லி தூள் இது எல்லாமே சேர்த்து போடணும். மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லாம் அந்த ஆனியனும் டொமேட்டோ கூடயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வைக்கணும். தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஜாரில் போட்டுக்கிட்டேன். அது கூட இந்த மசாலா ஐட்டமையும் போட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா அரைச்சிடணும். கொஞ்சம் அரைப்பட்ட உடனே கசகசாவும் காஜுவும் இது பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பும் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். அதையும் இந்த மசாலா ஐட்டம் கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மசாலா எந்த அளவுக்கு பைண்டாக அரையுதோ அந்த அளவுக்கு சால்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகமும், பட்டை 2 பட்டை, நான் ஒரு 3 பச்சை மிளகா, அந்த இலை இருக்குல்ல, கறி மசாலா இதில் வரும்ல, அந்த இலையும் போட்டுட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் தேவையான காய்கறி, கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் அந்த மாதிரி தேவையான காய்கறிலாம் போட்டு இது பண்ணணும். நல்லா கொஞ்சம் பண்ணோன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. லேசாக எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அது கூட ஊற்றணும். ஊற்றிட்டு சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு இது பண்ணி பார்த்துக்கணும். உப்பு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு காய்கறி சால்னா ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் சால்னா புரோட்டாக்கு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.